கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய செய்திகளில் மலேசியாவில் வரலாறு காணாத அளவு ஏற்பட்ட காட்டு தீயினால் 9,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மலேசியாவின் சபா மாநிலத்தில் உள்ள சண்டகான் மாவட்டத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு படையினர் அங்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் கடல் நீர் மட்டம் குறைவாக இருந்ததாலும் பலத்த காற்று வீசியதாலும் தீயை அணைப்பதில் தீயணைப்பு வீரர்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது. அத்தோடு புதிதாக பல இடங்களுக்கும் தீ பரவிய நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். மீட்பு படையினர் வெளியிட்ட தகவலின்படி கடற்கரையோரம் மரத்தூண்களில் கட்டப்பட்டிருந்த சுமார் 1000 வீடுகள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகியதாகவும் 9,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மலேசிய வானிலை ஆய்வு மைய தகவலில் 2026ஆம் ஆண்டு எல்னினோ மற்றும் வெப்பாலை காரணமாக மலேசியாவில் வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது என்றும் இதனால் காடுகள் மிகவும் காய்ந்து போய் எளிதில் தீப்பற்றும் நிலையில் உள்ளதே இந்த பேரழிவுக்கு காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் முதல் 3 மாதங்களில் மட்டும் சுமார் 12,938 தீ விபத்துக்கள் பதிவாகி உள்ளன என்றும் இது கடந்த ஆண்டை விட அதிகம் என்றும் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீ காரணமாக மலேசியாவின் பல பகுதிகளில் காற்று தரம் மோசமடைந்துள்ளதால் மக்கள் முடிந்தவரை வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என மலேசிய அரசு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.